புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. 4000 கோடி ஒதுக்கி இருக்கோம், அதனால தண்ணியே நிக்காது அப்படின்னு சொல்றாங்க திமுக. அது கடவுளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம மனுஷன் தான். நம்ம இதுக்கான நடவடிக்கை எதுவுமே அரசாங்கமே எடுக்கல. 400 கோடி ஒதுங்கி 4000 கோடி ஒதுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் அது எதுவுமே தெரியல. வேசர்பாடி சைடு, ராயபுரம் சைடுலாம் போகவே முடியல. ஆட்டோ அப்படியே ஃபுல்லா முங்கிடுது. எங்களால வாழ்வாதாரம் ரொம்ப அடி வாங்குது. வரவங்க சவாரி யாருன்னா அந்த சைடு வரவே மாட்டாங்க, சவாரியே கொடுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு இதுவா பண்ணி கொடுங்க. இப்போ இந்த தொகுதியிலேயே முக்கியமான தொகுதி இது, முதலமைச்சர் தொகுதி இது. இந்த தொகுதியிலே இப்படி இருக்குன்னும் போது ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்கள் மேலேயே ஸ்டாலின் தொகுதி எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்போ ஊராட்சி மன்ற தலைவருங்க இல்ல நகர தலைவருங்க அவங்க சரியில்லைன்னா மேலிடத்துங்க ஒழுங்கா இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா மேலிடமே ஒழுங்கா இருக்கும் போது அப்ப இப்போ வர எலெக்ஷன் நாங்க மக்கள் எல்லாம் எப்படி நம்பி அவங்க எல்லாம் ஓட்டு போறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னோட சாய்ஸ் வந்துட்டு நியூ லீடர்ஸ்க்கு கொடுக்கணும் தான். ஸோ மேபி 4000 crores வந்து செலவு பண்ணிருக்கோம் அண்டர் வாட்டர் ட்ரைனேஜ் ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க. ஆனா ஒரு ரூபாய் கூட யூஸ் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. மேபி எனக்கும் அப்படிதான் தோணுது, தெரியல. இப்போ எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு, தண்ணி நிக்குது நிறைய. ஸோ ஆஃபீஸ் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்வர் தொகுதியே இப்படி இருந்துச்சுன்னா மற்ற தொகுதியில கேள்விக்குரிய கரெக்ட் தான். ஸோ அதான் மேபி நியூ சான்சஸ் கொடுக்கணும் நம்ம அடுத்த எலெக்ஷன்ல. தண்ணி மழை நீர் சேமிப்புன்னு வச்சிருக்காங்களே, அந்த காவாலாம் ஃபுல்லா குப்பை அடைச்சிருக்குது. குப்பைக்காரங்க குப்பை எடுக்கிறதே இல்ல, நடக்க ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. பூச்சி பொட்டு ரொம்ப அதிகமா இருக்குங்க. தண்ணி இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? முன்னாடியோட இல்ல 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 அதிகமா தான் இருக்குது. நீங்க சொல்லுங்க, நான் எந்த தொகுதினா? நான் இந்த 17வது குளத்தூர் தொகுதி தானே. ஆனா இந்த தொகுதியில இவ்வளவு தண்ணி கட்டி கிடக்குது, எப்படி நான் பாக்குறீங்க? இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மக்களுக்கு. போகும்போது வரும்போதும் இது பண்ணிட்டு போறாங்க, ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாதிரி இப்போ வந்து ஒண்ணுமே இது பண்ணல. தண்ணி எல்லாமே காவா தண்ணி மேல வருது. தண்ணி அதிகமா வந்தோடனே காவா தண்ணி அதிகமா வருது. ஆனா இந்த சின்ன மலைக்கே வந்து இந்த மாதிரி, அது குறிப்பா வந்து ஸ்டாலின் அவரோட தொகுதி, இந்த தொகுதிக்கு இவ்வளவு மலைக்கே இந்த தொகுதி இது மாதிரி ஆயிட்டு எப்படி பாக்குறீங்கன்னா? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா போக முடியாது, வர முடியாது. எந்த இதுவுமே உள்ளேதான், வீட்டுக்குள்ளேயே தான் நாங்க அடங்கி இந்த மாதிரி இருக்க வேண்டியது. அப்போ வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. கண்டிப்பா 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 பாதிக்கும். மக்கள் கட்சிக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு என்ன இது நிவாரணம் கொடுக்கறதோ இல்ல எப்படி நான் அது பாக்குறேன். இப்ப இது வரைக்கும் ஒன்னும் இது பண்ணல. இனிமேட்டு பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஸ்டாலின் தொகுதி எப்படி இருக்கு? அது எனக்கு தெரியாது சார். நான் அதை பத்தி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை சார். எனக்கு தயவுசெய்து கோச்சிக்காது. பட் இதுவும் நம்ம ரெட்டிஃபை பண்ணோம். பட் என்ன ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் கவர்மெண்ட் இதை அட்ரஸ் பண்ணி ரிசால்வ் பண்ண அந்த ப்ராப்ளம். வண்டி ஆஃப் ஆகி எடுத்துன்னு தள்ளின்னு போறாங்க. வண்டி அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ஸும் இப்போ அவங்களும் தள்ளின்னு போறாங்க. எப்படி நான் பாக்குறேன், 4000 கோடி ஒதுக்கி இருக்கோம், அதனால தண்ணியே நிக்காது அப்படின்னு சொல்றாங்க திமுக. அது கடவுளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம மனுஷன் தான். நம்ம கடவுளுக்கு தெரியும். ஆமா சார், கடவுளுக்கு தானே சார் தெரியும். வேற யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. 4000 கோடி இல்ல, 1,00,000 கோடி செலவு பண்ணா கூட கடவுளுக்கு தான் தெரியும். என்ன, எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. 4000 கோடிக்கு வேலை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சா நம்ம சொல்லலாம், தெரியாம வந்து சொல்லக்கூடாது. யார் மேலயும் எவ்வளவு சிரமமா இருக்கு வர்றதுக்கு போயிட்டு சார். எல்லா இடத்துலயும் தண்ணி நிக்குது சார். நேற்று கூட புதுப்பேட்டையில பாக்குறேன், மார்க்கெட்டு பக்கத்துலயே தண்ணி நிக்குது. அப்புறமா சில இடத்துல எல்லாம் தண்ணி நிக்காம இல்ல சார், தண்ணி நிக்குது. மெயின் ரோட்லயே நிக்குது. போங்களேன், இப்போ மாதாவரம் பைபாஸ் போகும்போது. அது எனக்கு தெரியாது சார். நான் அதை பத்தி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை சார். எனக்கு தயவுசெய்து கோச்சிக்காது. தண்ணி வந்து ஆட்டோ சைலந்தர் முக்கிற அளவுக்கு தண்ணி அதிகமா. நடவடிக்கை எதுவுமே அரசாங்கமே எடுக்கல. 400 கோடி ஒதுங்கி 4000 கோடி ஒதுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் அது எதுவுமே தெரியல. வேசர்பாடி சைடு, ராயபுரம் சைடுலாம் போகவே முடியல. ஆட்டோ அப்படியே ஃபுல்லா முங்கிடுது. எங்களால வாழ்வாதாரம் ரொம்ப அடி வாங்குது. வரவங்க சவாரி யாருன்னா அந்த சைடு வரவே மாட்டாங்க, சவாரியே கொடுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு இதுவா பண்ணி கொடுங்க. இப்போ இந்த தொகுதியிலேயே முக்கியமான தொகுதி இது, முதலமைச்சர் தொகுதி இது. இந்த தொகுதியிலே இப்படி இருக்குன்னும் போது ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்கள் மேலேயே ஸ்டாலின் தொகுதி எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு. ஆமா, கண்டிப்பா இருக்கு.
ஏன்னா இப்போ ஊராட்சி மன்ற தலைவருங்க இல்ல நகர தலைவருங்க அவங்க சரியில்லைன்னா மேலிடத்துங்க ஒழுங்கா இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா மேலிடமே ஒழுங்கா இருக்கும் போது அப்ப இப்ப வர எலெக்ஷன் நாங்க மக்கள் எல்லாம் எப்படி நம்பி அவங்க எல்லாம் ஓட்டு போறது எங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்னோட சாய்ஸ் வந்துட்டு நியூ லீடர்ஸ்க்கு கொடுக்கணும் தான். ஸோ மேபி நீங்க சொல்லுங்க எவ்வளவு தண்ணி எவ்வளவு கிடைக்குது? நீங்க இந்த தொகுதி தானே ஃபர்ஸ்ட்? ஆமா ஆமா. எப்படி இருக்கு? முன்னாடி விட இப்ப பெட்டரா இருக்கா இல்ல தண்ணி அதே மாதிரி ஸ்டாக் ஆகுது? இல்ல லாஸ்ட் டைம் சைக்ளோன் வந்தப்போ தண்ணி அவ்வளவு நிக்கல. இப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் இது. ஸோ மேபி அவங்க ப்ரிப்பரேஷன் அவ்வளவா பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா ப்ரிகாஷன்ஸ் நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லிருக்காங்க எல்லா இடத்துலயும். அதான் சைக்ளோன் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல இல்லையா? ஸோ மேபி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா அவங்க இது தண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு 4000 crores வந்து செலவு பண்ணிருக்கோம் அண்டர் வாட்டர் ட்ரைனேஜ் ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. ஆனா ஒரு ரூபாய் கூட யூஸ் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. மேபி எனக்கும் அப்படிதான் தோணுது, தெரியல. இல்ல எப்படி பாக்குறீங்க? எல்லா வர்க்குமே ஆமா எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. தண்ணி நிக்குது நிறைய. ஆபீஸ் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்வர் தொகுதியே இப்படி இருந்துச்சுன்னா மற்ற தொகுதியில கேள்விக்குறியா? கரெக்ட் தான். ஸோ அதான் மேபி நியூ சான்சஸ் கொடுக்கணும் நம்ம அடுத்த எலெக்ஷன்ல. சீமானும் ஒரு மாதிரி சேஞ்சஸ் நியூவா வராரு. தெரியல, அது எனக்கு தெரியல. அது அவங்க சாய்ஸ் இல்லையா ஓட்டு. தண்ணி மழை நீர் சேமிப்புன்னு வச்சிருக்காங்களே அந்த காவாலாம் ஃபுல்லா குப்பை அடைச்சிருக்குது. குப்பைக்காரங்க குப்பை எடுக்கிறதே இல்ல. நடக்க ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. பூச்சி பொட்டு ரொம்ப அதிகமா இருக்குங்க. தண்ணி இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி விட இப்ப இல்ல 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 அதிகமா தான் இருக்குது. முதல்வர் தொகுதியே எப்படி இருக்குதுமா? அப்போ ஏன்னா முதல்வர் தொகுதியில அதிகமா வந்து காசு செலவு பண்ணுவாங்க. ஏன்னா தேர்தல் வேற வரப்போகுது. சரிங்க. எல்லா அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த தொகுதியோட தண்ணி கட்டி இருக்குது. ஓ அப்படி கேக்குறீங்களா? அப்படி பார்க்க போனாக்கா இது லாஸ்ட் டைம் விட இந்த டைம் கொஞ்சம் வடிஞ்சுதான் இருக்கு. கம்மியா தான் இருக்குது. பரவாயில்ல. அதுக்குண்டான வேலைங்க இப்போ வேலைப்பாடுங்க நடந்துதான் இருக்குது. ஆனா அது போராது. அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, நான் எந்த தொகுதினா? நான் இந்த 17வது குளத்தூர் தொகுதி தானே. ஆனா இந்த தொகுதியில இவ்வளவு தண்ணி கட்டி கிடக்குது, எப்படி நான் பாக்குறீங்க? இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மக்களுக்கு. போகும்போது வரும்போதும் இது பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாதிரி இப்போ வந்து ஒண்ணுமே இது பண்ணல. தண்ணி எல்லாமே காவா தண்ணி மேல வருது. தண்ணி அதிகமா வந்தோன்னா காவா தண்ணி அதிகமா வருது. ஆனா இந்த சின்ன மலைக்கே வந்து இந்த மாதிரி, அது குறிப்பா வந்து ஸ்டாலின் அவரோட தொகுதி, இந்த தொகுதிக்கு இவ்வளவு மலைக்கே இந்த தொகுதி இது மாதிரி ஆயிட்டு எப்படி பாக்குறீங்கன்னா? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா போக முடியாது, வர முடியாது. எந்த இதுவுமே உள்ளேதான், வீட்டுக்குள்ளேயே தான் நாங்க கிடைக்கிற இந்த மாதிரி இருக்க வேண்டியிருக்கு. அப்போ வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. கண்டிப்பா பாதிக்கும். மக்கள் கட்சிக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு ஏன்னா இது நிவாரணம் கொடுக்கறதோ இல்ல எப்படி நான் அது பாக்குறேன். இப்ப இது வரைக்கும் ஒன்னும் இது பண்ணல. இனிமேட்டு பண்றாங்களா என்னன்னு தெரியல. இப்ப நீங்க போயிட்டு வர்றீங்க, எவ்வளவு தண்ணி கிடக்குது? தண்ணி எனக்கு பைக்கு சைலன்சர் வரைக்கும் கிடக்குது. நம்ம நம்மளே ஆக்சிலேட்டர் அதிகமா கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து மூவ் பண்ண வேண்டியது. இது பண்ணா ஆஃப் ஆயிரும். தண்ணி நிக்கிறது இந்த இருக்குல்ல, இவ்வளவு காலையில பெஞ்ச மழை தான். மேல பெஞ்சுக்கிட்டே இருக்கனால அப்படியே தான் நின்று போயிட்டு போற தண்ணி போயிட்டு தான் இருக்கு, நிக்கிற தண்ணி நின்றுட்டு தான் இருக்கு. 4000 கோடி செலவு பண்ணிருக்கேன்றாங்க. அதுக்கு தெரியுதா? நம்மளுக்கு எப்படி பாக்குறீங்க? என்னன்னா எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு. என்ன மழை பெஞ்சாலும் அது குறிப்பா 4000 கோடி பண்ணி வேஸ்ட் தான். 4000 கோடி பண்ணி மக்களுக்கு இது வந்து வேஸ்ட் தான். ஆனா வந்து மக்கள் வந்து குறிப்பா வந்து இந்த மாதிரி ஸ்டார் தொகுதியெல்லாம் ரொம்ப அதிகமா கவனம் செலுத்துவாங்க. ஸ்டாலின் தொகுதி அதை பத்தி எப்படி நான் பாக்குறீங்க? எப்படின்னு சொல்றது, மொத்தத்துல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. என்ன அரசு சார்பா என்ன இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு இடையூறு இல்லாம இது பண்றது எதுனாலும் நல்லதுதான். மக்களுக்கு இடையூறு இல்லாம பண்ணலாம்